வணக்கம். பாலமன். ஓம் கிரீம்காக் ஜண்டா யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜண்டா டெல்லியிலேருந்து இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இங்கே முக்கியமான வேலை, நாளைக்கு காலையில் 12ஆம் தேதி அங்கே கமலாலயத்தில் புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து ஆகணும். ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை பலி போட்டு பிரியாணி போட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கிறதுல எந்த விதமான பாரபட்சம் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யார, அதுதான் முக்கியமான விஷயம். அந்த யார் அந்த சாருங்கிறத பார்க்கலாம். அங்க அவங்களுக்கு ரூல்ஸ் 10 வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷம் பிராக்டிஸ் என்ன, 15 வருஷம் பிராக்டிஸ், மிகப்பெரிய பிராக்டிஸ். அதுவும் மவுத் பிராக்டிஸ் சூப்பரா பண்ணின மிகப்பெரிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய மேற்படியா சைமன் செபஸ்டி தான். அவர் வந்துகிட்டு பிஜேபிக்காக அடிமடி வரைக்கும் இறங்கி இறங்கி நம்மளுடைய தமிழ்நாட்டில் தாமரைய மலர வச்சியே ஆகணும்னு சொல்லி வெறித்தனமா பாடுபட்டிருக்காரு. அதன் அடிப்படையில மக்கள் எல்லாருமே பிஜேபியில தலைவராக வருவதற்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி தாறுமாற எல்லாரும் சர்வே விட்டு பார்க்கும்போது நம் மக்கள் அனைவருமே வந்து முதல் வாக்க நமது மேற்படியான் சைமன் செபஸ்டிக்கு தான் அந்த வாக்கு செலுத்தியிருக்காங்க. ஏன்னா உண்மையின் ரீதியாக உளப்பூர்வமா நம்ம மக்கள் எப்போதுமே வாக்களிப்பதில் இந்தியாவில் மிக தெளிந்த சிந்தனையோட வாக்களிக்கக்கூடியதுல தமிழ்நாட்டு மக்கள். அதன் அடிப்படையில இந்த சைமன் செபஸ்டிக்கு 40%, 50%, 60, 70, 80, 90 போய் டாப் லீடிங் ரேட்ல வந்துகிட்டு இன்னைக்கு சைமன் செபஸ்டி இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அயராத உழைப்பு, மவுத் உழைப்பு மிக சிறப்பா வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில அவருக்கு அந்த போஸ்டிங்கை கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் எங்க ஓடிட்டு இருக்கு. நம்ம சொல்லி விளையாட்டுக்கு சொல்லல, இங்க இருந்தா கண்டுபிடிச்சு போடுவானுங்கன்னு சொல்லி அங்க அலுவாலியா அப்படிங்கிற பிஜேபியுடைய RSS மேலிட பொறுப்பாளர் ஒடிசாவுக்கு வர சொல்லுங்க. அங்க நமது பாரத பிரதமரை ஒரு தடவை சந்திக்க சொல்லிடுவோம். அப்ப கண்டா வர சொல்லுங்கன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த தாத்தாவை சைமன் தாத்தாவை கொண்டு வந்து ஒடிசால போட்டு நமது மேற்படி இந்தியாவின் நிரந்தரமான பிரதமர்னு அன்போட சங்கிகளால் அழைக்கப்படக்கூடிய அந்த பிரதமர் அவரை வந்துகிட்டு இவர் சந்திச்சாருன்னா அப்படியே மயக்கத்துல. ஏன்னா SRM காலேஜ்ல வந்துகிட்டு எங்க போனாலும் நமது பிரதமர் தமிழை தூக்கி நிப்பாட்டுகிறார் அப்படின்னு சொல்லி புகழஞ்சலி செலுத்தி இருந்தார் பார்த்தீங்கல்ல. அதை அப்படியே நெருங்கி 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 யாரை கேட்டா சங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சவுண்டு கொடுத்துட்டு நல்லா பராண்டிக்கிட்டு கிடந்த இந்த சைமனுடைய வாயில அந்த சங்கி என்றால் சக நண்பன் அப்படின்னு சொல்லி அணைச்சு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டிராவல் ஆயிருக்கக்கூடிய சூழ்நிலையில மேலிட வட்டாரம் ஃபுல்லா இன்னைக்கு இந்த சைமனை கொண்டுட்டு போய் ஒடிசால போட்டு பேச சொல்லி 26ல மிகப்பெரிய படா படா கூட்டணியை வந்து இங்க உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய தேசிய ஜனநாயக கூட்டணியில இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற வேலையை இங்க நமது ஜண்டா செஞ்சுட்டு இருக்கும்போது ஆளாளுக்கு துண்டா காணாம், துணியை காணாம், வேட்டியை காணான்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளானை நேற்றுக்கு வந்து அவுட் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. தைலாபுரம் தோட்டத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் அடிப்படி சண்டை வராத குறையா நீ என்ன தலைவர் நான் தான் தலைவர், நான் என்ன தலைவர் நீ என்ன தலைவர் நான் தான் தலைவர் அப்படின்னு தலைவர் போஸ்டிங் அங்க ஓடிட்டு இருக்கு. ஒரு ஆளுக்கு பயங்கரமான நெஞ்சு வலி உண்டாகி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிச்சு. இன்னொரு ஆளுக்கு உடம்பு சரியும் இல்லை, அதெல்லாம் நான் வரல. அங்க காலையில ஒரு பேனரு, மத்தியானம் ஒரு பேனரு, சாயந்தரம் ஒரு பேனரை மாத்தி அங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் கூட்டணியில மிகப்பெரிய அளவிற்கு கூட்டணி ஆர்வமா போயிட்டு இருக்கும் போது இங்க சில அள்ளு சில்லறைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல. இந்த அள்ளு சில்லறைகளையும் வாக்குகளை 8%, 8 மனித வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு வாழ்க்கையோட தத்துவம் யார் சொன்னா? ரஜினிகாந்த். அந்த ரஜினிகாந்த் நல்லா திருப்பி போட்டு தமிழ்நாட்டுல அரசியலுக்கு வரேன்னு சொல்லி நல்லா வந்து பனானாவை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஏன்னா அரசியலுக்கு வந்தா நம்ம டப்பாவை டான்ஸ் ஆட வச்சு போடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள்ங்கிறது மேற்படி ரஜினிகாந்துக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. என்னுடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்தை மட்டுமே நானே தக்க வச்சுக்கிறேன்,
ஏன்னா அது ஒண்ணு இருந்தாலே கடைசி வரைக்கும் நான் என் வண்டியை ஓட்டிக்கிறேன், வயசே 78 ஆயிடுச்சு, இதுக்கு மேல நான் என்ன பேரு புகழ் பணம் பதவி எல்லாம் சம்பாதிச்சு என்ன எனக்கு கிடைக்க போகுது, எல்லாம் எனக்கு முடிஞ்சு. அவ்வப்போது சீன் போடுறதுக்கு நான் வந்துகிட்டு இமயமலையில போய் உட்காந்துட்டு வந்து இருக்கக்கூடிய இந்த சீனே எனக்கு போதும். இந்த சீனை பார்த்து என்னை ரைடு கீடு விட்டுறாதீங்க, நானும் உங்களுடைய ஆளுதான், பாத்துக்குங்க, நல்லா காய் வெட்டியெல்லாம் தெளிவா கட்டியிருக்கேன் பாத்துக்குங்கன்னு சொல்லி அவரு தன்னுடைய ஈடி பீடி எல்லாம் தான் வீட்டுக்குள்ள பூந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அவர் ஒரு சீனை போட்டு அங்க வந்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, வருவேன் ஆனா வரமாட்டேன். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் வீரனுக்கா பார்த்தீங்கல்ல, இதுக்கு பிழைப்புக்கு வழியத்து போய் கிடக்கக்கூடிய கேடுகெட்ட இந்த அட்டபாடர்களை வந்துகிட்டு வச்சுக்கிட்டு பெரியாரை திட்டுவதன் மூலமாக, பெரியாரை எவ்வளவு வலிமையாக திட்டுவதன் மூலமாக இங்க ஏகப்பட்ட தங்க பிஸ்கெட்டுகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்க அலையக்கூடிய இந்த குரூப்புகள் என்னமோ இன்னைக்கு தான் வந்திருக்குன்னு நம்ம நினைச்சிட வேண்டாம். அது காலகாலமா வந்திருக்கக்கூடிய தொடர்ச்சியா இங்க இருக்கக்கூடிய விபிசன கூட்டத்துடைய கடைசி ஆள் தான் இந்த சைமன் செபஸ்டி. இந்த ஆளை பிடிச்சோம்னா 8% வாக்க அப்படியே நம்ம உருட்டிக்கலாம் பிரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நார்த்ல இருக்கக்கூடிய வட்டாரம் கணக்கு போடுது. ஆனா கணக்கு எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது, வடக்கிற்கு ஒரு கணக்கு இருக்கிறது, தெற்கிற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு பல நேரங்களில் வந்துகிட்டு என்ன பண்ணிருக்கு, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வடக்குல இருக்கக்கூடிய கணக்கு ராமன் பெயரை சொன்னால் ஓட்டு விழுகும். ஆனால் தெற்கே இருக்கக்கூடிய கணக்கு ராமனை செருப்பால் அடித்தால் ஓட்டு விழுகும். இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, லண்டன்ல இருந்து வரக்கூடிய பிலிட்ஸ் பத்திரிகைக்கே புரியல. வடநாட்டுல ராமன் சொன்னா ஓட்டு போடுறாங்க, தென்னாட்டுல ராமனை செருப்பால் அடிச்சா ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே 234 இடத்துல போட்டியிட்டு 184 இடங்களை வெற்றி பெற்ற திமுக கூட்டணியுடைய சாதனைய இன்றைக்கு வரைக்கும் திமுகவே முறியடிக்கல. அதுதான் நீண்ட சாதனை. அந்த சாதனைக்கு முன்னாடி பண்ண பஞ்சாயத்து என்ன தெரியுமா, பெரியார் ராமனை செருப்பால் அடித்து விட்டார்னு கிளப்பினானுங்க, பயங்கரமா கிளப்பினானுங்க. பெரியாரே அதிர்ந்து போனார். இது நம்மளுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு மக்களை பாதித்து விடக்கூடாது, நம்ம அரசை பாதித்து விடக்கூடாது. அரும்பாடுபட்டு கிடைத்திருக்கக்கூடிய இந்த திமுக அரசு, நமது வேலைகளை செய்யக்கூடிய இந்த அரசு பறிபோய் விட்டால் மறுபடியும் நாம் நேரடியாக பார்ப்பானிடம் பல்லு கட்டி கொண்டு போராடி கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் நம்மளுடைய பிரச்சாரம் கண்டிப்பாக பெரியார் மிகப்பெரிய கட்டளை போட்டிருந்தாரு. எலெக்ஷன் நேரத்துல கருப்பு சட்டையை கூட போட்டுக்கிட்டு அந்த ஊருக்குள்ள நீ சுத்தக்கூடாது, திமுக நீ கடுமையான கடவுள் மறுப்பு கொள்கைகளை இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சொல்லியிருந்தாரு. காரணம், நமக்கு கிடைச்சக்கூடிய கவர்மெண்ட் நம்ம மிஸ் பண்ணிடக் கூடாதுங்கிற காரணத்துக்காக. இன்னைக்கு பொன்முடி விஷயம் பார்த்தீங்களா, வார்த்தையை கடுமையா விட்டு இன்னைக்கு எவ்வளவு பெரிய இடத்துல போய் நின்றுருக்கு. ஏன்னா திராவிடர் இயக்கம் அப்படிங்கிறது நேரடியாக உண்மையை பேசக்கூடிய இயக்கம். அந்த திராவிடர் இயக்கத்துடைய மூல கொள்கை என்பது கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்புகிறவன் அயோக்கியன், கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டி. இவ்வளவுதான் அதோட தத்துவம். இந்த தத்துவத்தை பேஸ் பண்ணி இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் PhD பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரிய என்ன சொல்றது தகுமிகு கொள்கையை கொண்டிருக்கக்கூடிய இந்த தத்துவத்துக்குள்ள அரசியல்ல வாக்கு அரசியலுக்கு போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தீர்மானம் தான் இந்த கொள்கையை இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கு. ஆனா திமுகவின் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த இரண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் நாத்திகர்களாக வேண்டுமானால் இருந்து கொள்ளலாம். அது அவர்களுடைய சுயமரியாதையும் தனி மனித விருப்பமும். ஆனால் கட்சியின் கொள்கை கிடையாது. அந்த கட்சிக்குள்ள அண்ணாவுடைய பேஸ்மெண்ட் என்னன்னு அனைவருக்குமான இடமாக திமுக இருக்க வேண்டும். திராவிடர் இயக்கத்துல கருப்பு சட்டையை போட்டானா அவன் ஜாதி மறுப்பாளனாக வீட்டுல சொல்லிட்டு வந்துடணும். அந்த அளவுக்கு அவன் கொள்கை வயப்பட்டவனா மட்டும்தான் அது இருக்க முடியும். ஆனா திமுகங்கிறது ஒரு அரசியல் மக்கள்கிட்ட போறதுனால இது அனைவருக்குமான சமூக நீதி இயக்கம் அப்படிங்கிறது அண்ணா கிட்ட வைத்தார். ஆனா சில நேரங்கள்ல தன்னையும் மீறி அவர்கள் பகுத்தறிவாளர்கள் போல, திராவிடர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உறுப்பினர்கள் போல தான் வகிக்கின்ற அந்த பதவி பொறுப்பை மறந்து விட்டு சில கடுமையான வார்த்தைகளை அந்த மதம் சார்ந்த கருத்துக்களை பேசும்போது நடவடிக்கைகளுக்கு உட்பட்டுறாங்க. ஏன்னா அங்க இருந்துகிட்டு அது மதம் சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கம், கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அதற்குள்ள அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். நேரடியாக அப்படி பேச முடியாது. நாம பேசலாம்,
பேசாம நீ வழக்கு போட்டியா, அந்த வழக்கு போட்ட அந்த புத்தகம் இருக்கு, இன்னும் கோர்ட்ல கொண்டுட்டு வந்து தெளிவாக நாம் வந்து விளக்குவதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம ஓட்டு கேட்டு போறது கிடையாது. இதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அதனால 2026 ஜண்டாவின் தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் தாமரையை லோட்டஸை நான் மலர வைக்காமல் விட மாட்டேன் என்று சபதம் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஜண்டாக்கள் இங்க இருக்கக்கூடிய கூட்டணிகளை வந்து ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும் சொல்லி இந்த சைமன் செபஸ்டி மாதிரி அல்லு சில ஆள்காட்டிகளை எல்லாம் பிடிப்பதற்கான வேலைகளை மிக தெளிவாக செய்திருக்கிறது. அதுல ஒடிசாவுக்கு போய் இவரை பிடிக்கணும், இங்கெல்லாம் இருந்தோம்னா எந்த இடத்துல எதுக்குள்ள கேமரா வைக்கிறாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு டீப்பா உள்ள போயிடுறாங்க. அதனால ஒடிசா நமக்கான ஏரியா, அங்க பிடிச்சு கொண்டு வர சொல்லி போயிட்டு இருக்கு. என்ன செய்தாலும் பிள்ளை இங்கே பிழைக்காது. ஏனென்று கேட்டால் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் காவி மயம், பட்டை மயம், கழுத்தில் உருத்திராட்ச கொட்டை மயம் அனைத்து மயமாக இருந்தாலும் அவர் தலைவர் பெரியார் என்றுதான் அழைப்பார். தந்தை பெரியார் தனது விடுதலை அலுவலகத்தை திறப்பதற்கு தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை அழைத்து திறந்து வைத்தார். அந்த இடத்தில் அடிகளாருக்கு முன் யாரும் கருச்சடியா போட்டுட்டு வந்து நிக்க கூடாது, அவருடைய அவர் அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து பிரேயர் பண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் அந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே செய்து வைத்திருந்தார். எப்பேற்பட்ட பெரும் தகைகள் கொண்ட தமிழ்நாடு, மிகப்பெரிய அளவிற்கு புரிதல் கொண்ட தமிழ்நாடு. பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது பொது சொத்து என்பதை தெல்லம் தெளிவாக புரிந்த காரணத்தினால் அந்த புரிதல் நமது மக்கள் வந்துகிட்டு அரசியலில் தெளிவாக வாக்குகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இங்கே திராவிடர் இயக்கம் உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த கிளை அமைப்புகளுக்கு அரசியல் இயக்கங்கள் எல்லாமே திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருப்பதால் தொடர்ச்சியாக அண்ணாவுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் திராவிடர் இயக்கத்திற்கு வாக்குகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள். இது மற்ற ஜண்டாக்களுக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் அவர்கள் வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருப்பவர்கள். இங்கே இருப்பவர்கள் அனைவரும் சமூக நீதி, மனித நேய அரசியல் மீது நம்பிக்கை உடையவர்கள். ஆகையால் இன்னும் நீங்கள் என்ன விதமான திருகுதாள வேலைகளை வேண்டுமான செய்யுங்கள். இங்கே முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய 200+ அதை இவர்கள் தான், திமுக கூட்டணி தான் முறியடிக்கும் என்பது காலத்தில் கட்டாயம், காலத்தில் கல்வெட்டு போன்று இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கலாம்.